ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஹாஃபலி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்சது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லும்போது இந்த லாஸ்ட் நைட்டில் நான் அப்டேட் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செலக்டட் கொஸ்டின்ஸ். இதில் இருக்கக்கூடியதை பார்த்தா மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எந்த இதில் இருக்கோ அதை மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால் இது உங்களுக்கு 100% நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இன்னொன்று இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. தனி ஊசலின் நீளம் அதன் தொடக்க நீளத்திலிருந்து 44% அதிகரிக்கிறது எனில் தனி ஊசலின் அலைவு நேரம் அதிகரிக்கும் சதவீதத்தை கணக்கிடுங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நமக்கு கேட்டாங்க அப்படின்னம்னா அழகாக அப்டெண்ட் பண்ணிடலாம் பப்ளிக் எக்ஸாமில், ஆனுவல் எக்ஸாமில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பட் இதில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு தடவை தரவு பண்ணிடுங்க. ஆக்சுவலாக நம்ம 60 கேள்வி கொடுத்து நீங்கள் 6 அட்டன் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். பட் மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கேள்வி கொடுத்து நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய மேக்ஸிமம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே படிச்சிருங்க. இதுலேயும் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னம்னா கோண உந்தமாரா விதி, ஒவ்வொரு மாதமும் சந்திர கிரகணம் சூரிய கிரகணமும் நடைபெறுவது இல்லை ஏன், அது ஒன்று. அடுத்து மீட்சி எழுப்பு குணகம் என்றால் என்ன, கடந்த தொலைவு இடப்பெயர்ச்சி வரையறுக்கும், இது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா 22 புவியின் வளிமண்டலத்தின் ஹைட்ரஜன் வாயுற்ற நிலை ஏன் உள்ளது. அடுத்தது 3 மார்க் கொஸ்டினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்லரின் 3 விதிகளை கூறுக. 3 மார்க்கில் அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது செகண்ட் ஒன் ரிப்பீட்டட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கிரிக்கெட் வீரர் வேகமாக வரும் பந்தினை பிடிக்கும்போது அவரின் கரங்களை பந்து வரும் திசையிலேயே படிப்படியாக தாழ்த்துவதன் காரணம் என்ன அப்படிங்கிற இந்த கேள்வியும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29 இருக்கக்கூடிய குறுக்கலைகள் மற்றும் நெட்டலைகள் வேறுபாடு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3லையுமே அந்த வேறுபாடுத்துக்கு கொஸ்டின் எல்லாத்தையுமே ஒரு தடவை தரவு பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 3 மார்க்கில் 2, 2 மார்க்கில் 2, 5 மார்க்கில் 2 உங்களுக்கு அந்த வேறுபடுத்துக்கு கொஸ்டினே பப்ளிக் ஆனுவல் எக்ஸாமில் கேட்பாங்க, அந்த ஆஃபலிலையும் கேட்பாங்க. அதனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து மென்பாகங்களை குடிப்பதற்கு நாம் உறிஞ்சு குழாயை பயன்படுத்துகிறோம் ஏன், அது ஒன்று. அடுத்து மீள் நிகழ்வு நடைபெறுவதற்கான நிபந்தனைகள். அடுத்து இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த 10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுங்களா? அது இம்பார்ட்டன்ட் டாப் 10 கொடுக்குறத விட ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மைய நோக்கு முடுக்கத்தினுடைய கோவை, வேலை ஆற்றல் தத்துவம், பிழைகளின் பெருக்கம் பற்றி நீவர் அறிவதென, கூட்டல் மற்றும் கடித்தலில் ஏற்படும் பிழைகளின் பெருக்கத்தை விளக்குக, இது ஒன்று. நல்லியல்பு வாயு மேயர் தொடர்பை கூறுக. வட்டப்பாதையில் மிதிவண்டி ஓட்டுபவர் விழாமல் இருக்க அவர் சாயும் கோணத்திற்கான கோவையை தெரிவிக்கவும், அது ஒன்று. சுருள்வெள்ளின் கிடைத்தள அலைவுகளை விவரி, இது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்து அமுக்க இயலாத பாகுநிலையற்ற பாய்மம் ஒன்று வரிசீர் ஓட்டத்தில் செல்வதற்கான பெர்னோலின் தேற்றத்தை கூறி அதனை நிறுவி, இது ஒன்று படிச்சுக்கோங்க. இது என்ன சார் 10மே சொல்லிட்டீங்கன்னா அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? உங்களுக்கு டாப் 10 கொஸ்டின் கொடுக்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணேன். அப்படியே பேக்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ.